வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஜென்ரல் ஸ்டடீஸ்லேயும் வரும், தமிழ்லேயும் சிலபஸில் இது கொடுக்கல. இருந்தாலும் நம்ம எக்ஸ்ட்ரா படித்து வைக்கணும், எந்த பாயிண்ட்டும் மிஸ் ஆகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ் ஆகும். அதாவது இந்த வீடியோ கண்டிப்பாக ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு யூஸ் ஆகும், தமிழ் படிக்கிறதுக்கும் இந்த வீடியோ யூஸ் ஆகும். ஏன்னா 17 மேற்கணக்கு நூல்கள் அப்படிங்கும்போது அதிலிருந்து கொஸ்டின் ஜென்ரல் ஸ்டடீஸில் ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஜென்ரல் ஸ்டடீஸில் சங்க காலம் முதல் இக்காலம் வரை உள்ள தமிழ் இலக்கியங்கள் அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்க. சங்க காலம் அப்படிங்கும்போதே அது தொடக்கத்தில் என்னென்ன நூல்கள் உருவாச்சு அப்படின்னு பார்த்தா அதில் 17 மேற்கணக்கு நூல்கள் இருந்து தான் சங்ககால நூல்கள் கொண்டு வருவாங்க. அதுக்கு முன்னாடியே தமிழில் தோன்றிய மிக பழமையான நூல் அப்படின்னா எதை சொல்லணும்னா தொல்காப்பியம். தமிழில் தோன்றிய மிக பழமையான நூல் தொல்காப்பியம் தான் சொல்லப்படும். இந்த வீடியோ எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். நான் ஒரே வீடியோவில் இந்த டாபிக் கொடுக்கறது பெரிய விஷயமே இல்லை. நான் 2 மணி நேரம் வீடியோ கூட போடலாம். பட் அது யாருக்கும் யூஸ் ஆகாது. நம்ம படிக்கிறது அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கணும். டிஎன்பிஎஸ்சிக்கு எக்ஸாமில் அது ரிஃப்ளெக்ட் ஆகணும். நம்ம படிக்கிறதே எக்ஸாமில் பாஸ் ஆகிறதுக்கு தான். சும்மா வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு யூஸ் இல்லாத வீடியோஸை போட்டு அதனால் எனக்கு எந்த யூஸும் இல்லை. படிக்கிற உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். அதுக்காக தான் நான் போகிற டாபிக் எல்லாமே எக்ஸாமில் ரிஃப்ளெக்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் பேஸ் பண்ணி தான் வீடியோஸ் எல்லாமே போடுறேன். ரெஃபரன்ஸ் புக் பார்த்தா நான் கம்பைன் பண்ணி தான் உங்களுக்கு வீடியோவாக கொடுக்குறேன். ஒரே ஒரு புக்கில் இருந்து மட்டும்லாம் எந்த சோர்ஸுமே என்னோடது இருக்காது. நான் தமிழுக்கு தேவிராவ் படிக்கிறேன், ஸ்கூல் புக் படிக்கிறேன், ப்ளஸ் கவர்மெண்ட் மெட்டீரியல் எல்லாத்தையும் ஆட் பண்ணி கம்பைன் பண்ணி தான் உங்களுக்கு வீடியோஸாக கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் வேணால் புக்கை ரெஃபர் பண்ணி பாருங்கள். அந்த டீட்டெயில்ஸ் கண்டிப்பாக தேவிரா புக்குலேயும் இருக்கும், டிஎன்பிசியோட கவர்மெண்ட் மெட்டீரியல்லையும் இருக்கும். எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி தான் உங்களுக்கு கொடுக்குறேன். இது எப்படின்னா இது நம்ம லாஸ்ட் ரிவிஷனுக்காக தான். இனி போய் புக்கெல்லாம் எடுத்து எல்லா டாப்பிக்கும் பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக டைம் இருக்காது. அதனால் இந்த ஒரு வீடியோலேயே பார்த்தோம் அப்படின்னா ஓவராலாக கிடைக்கும். நம்மளுக்கு என்ன கொடுக்குறாங்க டிஎன்பிசி அப்படின்னா மேற்கோளாட்ட கொடுத்து இது எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு சொல்லி மேற்கோள் கொடுக்குறாங்க. அது எங்கேருந்து வேணால் கேட்குறாங்க. அதனால அதை மட்டும் நம்மளுக்கு கொஞ்சம் மிஸ் ஆகும். மற்றபடி எல்லா டீட்டெயிலுமே நமக்கு தெரிஞ்ச டீட்டெயில் தான் டிஎன்பிசியில் கேட்குறாங்க. ஓகேவா? 17 மேற்கணக்கு நூல்கள். அதாவது எல்லாருமே நம்ம சொல்றது பார்த்தோம்னா 17 கீழ்கணக்கு நூல்கள் தான் அப்படின்னு சொல்லுவோம். 17 கீழ்கணக்கு நூல்கள்னா அறநூல்கள், நீதி நூல்கள் தான் 17 கீழ்கணக்கு நூல்கள். ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்க. அறநூல்களும் நீதி நூல்கள் தான் 17 கீழ்கணக்கு நூல்கள். நாலடியார், நான்மணிக்கடிகை, இன்னா 40, இனியவை 40 அதெல்லாம் 17 கீழ்கணக்கு நூல்கள். 17 மேற்கணக்கு நூல்கள்னு டைரெக்டாக எங்கேயும் போட்டிருக்க மாட்டாங்க. பட் 17 மேல்கணக்கு நூல்கள் அப்படின்னு எதை சொல்லுவோம் அப்படின்னு பண்ணோம்னா சங்க இலக்கியங்களில் தான் 17 மேற்கணக்கு நூல்கள்னு சொல்லுவோம். சங்க காலத்துக்கு அப்புறம் வந்தது தான் 17 கீழ்கணக்கு நூல்கள். ஆனால் சங்க காலத்தில் தோன்றி வளர்ந்த நூல்களை என்னன்னு சொல்லணும் அப்படின்னா 17 மேற்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்லப்படும். அந்த நூல்கள் மூலமாக சங்ககால மக்களோட வாழ்க்கை தரம், வீரம், அறம், கல்வி, ஒழுக்கம் போன்றவற்றெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த நூல்கள் உதவியாக இருக்குது. 17 மேற்கணக்கு நூல்கள் 2 வகையாக இருக்குது. 17 மேற்கணக்கு அப்படின்னா 2 வகை. 8 தொகையும் 10 பாட்டும் தான் 17 மேற்கணக்கு நூல்கள். 17 மேற்கணக்கு நூல்களுக்கும் 17 கீழ்கணக்கு நூலுக்கும் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. அறநூல்களும் நீதி நூல்கள் தான் கீழ்கணக்கு நூல்கள்னு வரும். மேற்கணக்கு நூல்கள் அப்படின்னா 8 தொகையும் 10 பாட்டும் தான் மேற்கணக்கு நூல்கள். அவன் 4 ஆப்ஷனை கொடுப்பான். எது 17 மேல்கணக்கு நூல் அப்படின்னு கேட்பான். அந்த மாதிரி கொஸ்டின் வரும். இல்லை 17 கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்லி எது 17 கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னு இந்த மாதிரி கொஸ்டின் டிஎன்பிசியில் வருது. அதனால ரெண்டையும் அறநூல்கள் எல்லாம் வந்துச்சு அப்படின்னா அது 17 கீழ்கணக்கு நூல்கள். இது சங்க காலம் பற்றிய குறிப்புகள்லாம் இடம்பெறங்காட்டி இதுக்கு 17 மேற்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்லப்படும். ஒவ்வொன்றா பார்க்கலாம். 8 தொகை நூல்களில் எது வரும் அப்படின்னு பார்த்தோன்னா நற்றிணை, குறுந்தொகை, பரிபாடல், பதிற்றுப்பத்து, ஐங்குறுநூறு, கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு. இந்த 8 தான் என்ன சொல்லுவோம் 8 தொகை நூல்கள். நற்றிணை நல்ல, குறுந்தொகை ஓங்கு, பதிற்றுப்பத்து கட்டறிந்தோர் எதிலே இருக்கும் அதுபடிதான். அதாவது நற்றிணை, குறுந்தொகை, பரிபாடல், பதிற்றுப்பட்டு, ஐங்குறுநூறு, கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு ஆகிய 8 நூல்களைத்தான் 8 தொகை நூல்கள் அப்படின்னு சொல்லுவோம். 10 பாட்டு நூல்கள் அப்படின்னா எது வரும் அப்படின்னு பார்த்தோம்னா திருமுருகாற்றுப்படை, பொருணாநாற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, முல்லைப்பாட்டு, நெடுநெல்வேலை, மதுரை காஞ்சி, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை, மலைப்படு கடாம். இங்கே 10 நூல்களுமே 10 பாட்டு கீழே வரும். இந்த வீடியோவில் இந்த நூல்களை மொத்தம் 18 நூல்களை பற்றி பார்க்கலாம். ஓகேவா? 8 தொகை நூல்கள் அப்படின்னா என்னன்னா
எட்டு தொகை நூல்கள் வந்து எண் பெருந்தொகை எனவும் வழங்குவர். எட்டு தொகை நூல்களை என்னன்னு சொல்லுவான்? எண் பெரும் தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. எட்டு தொகை நூல்கள் வந்து அகம் பற்றிய நூல்கள் வந்து 5 நூல்கள் இருக்கு. எட்டு தொகை நூல்கள்ல அகம் பற்றிய நூல்கள் வந்து 5 நூல்களும், புறம் பற்றிய நூல்கள் வந்து 2 நூல்களும் இருக்குது. அகமும் புறமும் கலந்தது என்னன்னா ஒரே ஒரு நூல், அது பரிபாடல். 400 எண்ணிக்கையில் அமைந்த நூல்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 4 நூல்கள் இருக்கு. 400 அப்படிங்கிற எண்ணிக்கையில அமைந்த நூல்கள். அதாவது எண்ணிக்கைனா பாடல்களின் எண்ணிக்கை வந்து 400 இருக்கும். எண்ணிக்கையில் பெயர் பெறாத நூல் எது அப்படின்னா கலித்தொகை. கலித்தொகையில வந்து எண்ணிக்கையில வராது. எட்டு தொகை நூல்கள் வந்து காலத்தால் முந்தையது எது அப்படின்னா எட்டு தொகை நூல்கள்லயே காலத்தால் முந்தையது எதுன்னு பார்த்தோம்னா புறநானூறு. காலத்தால் பிந்தையது எப்படின்னு பார்த்தா பரிபாடலும் கலித்தொகையும் தான் வந்து பிந்தைய நூல்கள். முதலில் துவக்கப்பட்ட நூல் அப்படின்னா குறுந்தொகை தான். முதல்ல எட்டு தொகை நூல்களையே துவக்கப்பட்ட முதல் நூல் அப்படின்னா குறுந்தொகை. இதுல டீட்டெயில்ஸ் பார்ப்போம். எட்டு தொகை நூல்கள் என்னென்ன, அதனோட பாடல் என்ன, அறிவடையறைகளையும் பார்க்கலாம். நற்றிணை நூலை வந்து பாடியவர்கள் யார் அப்படின்னு பார்த்தா மொத்தம் 275 புலவர்கள் வந்து நற்றிணையை பாடியிருக்காங்க. பாடல்கள் வந்து 400 பாடல்கள் இடம்பெற்றிருக்கு. அதனோட அடிவரையறை எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 9 முதல் 12 அடி வரைக்கும் இருக்கும். நற்றிணையை தொகுத்தவர் பேர் வந்து தெரியல. தொகுப்பித்தவர் யாரு அப்படின்னா பன்னாடு தந்த பாண்டியன் மாறன் வழுதி. பன்னாடு தந்த பாண்டியன் மாறவழுதி தான் வந்து நற்றிணையை தொகுத்தவர். கடவுள் வாழ்த்து வந்து பாரதம் பாடிய பெருந்தாவனார் வந்து பாடுறாரு. இதுல பாடப்படும் தெய்வம் யாரு அப்படின்னா திருமாலு. அடுத்தது குறுந்தொகை. குறுந்தொகையில வந்து மொத்தம் வந்து அகம் சார்ந்த நூல் 205 புலவர்கள் வந்து பாடியிருக்காங்க. குறுந்தொகையில 401 அடி கொண்டது குறுந்தொகை. கடவுள் வாழ்த்துடன் சேர்ந்து 401 அடி கொண்டது. அதனோட அடி வரையறை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 4 to 8. 4 to 8 வரைக்கும் குறுந்தொகையில இருக்கும். அதனை தொகுப்பித்தவர் வந்து பூரிக்கோ. தொகுப்பித்தவர் யாருன்னு தெரியல. அதனால் கடவுள் வாழ்த்து பாடி தொகுத்தவர் வந்து பாரதம் பாடிய பெருந்தேவனார் தான். இதனோட தெய்வம் வந்து முருகன். குறுந்தொகையில இடம்பெறும் தெய்வம் வந்து முருகனை பத்தி பாடல் பாடியிருக்காங்க. ஐங்குறு நூறு, அதாவது எட்டு தொகை நூல்கள்ல வந்து சிறிய அடி கொண்ட நூல் எது அப்படின்னா ஐங்குறு நூல் தான் ரொம்ப சிறிய அடிகளை கொண்டது. 3 to 6 வரைக்கும் தான் அதனோட அடி வரையறை இருக்கும். இதனை தொகுப்பித்தவர் வந்து பூலந்துறை முற்றிய கூடலூர் கிழார் தான் இந்த நூலை தொகுப்பித்தாரு. இந்த நூலை தொகுத்தவர் வந்து பூலந்துறை முற்றிய கூடலூர் கிழார். தொகுத்தவர் அப்படின்னா நூல்ல இருக்கிற பாடல்கள் எல்லாம், ஏன்னா நிறைய 5 புலவர் பாடினதெல்லாம் ஒன்னா சேர்த்து தொகுக்கிறவர் தான் தொகுப்பவர் அப்படின்னு வருவாரு. தொகுப்பித்தவர் அப்படிங்கும்போது தொகுப்பித்தவர் அப்படின்னா அந்த நூலை தொகுப்பதற்கு உதவி செஞ்சவர் தான் தொகுப்பித்தவர். தொகுக்க சொல்லி உதவி செஞ்சவர் தான் தொகுப்பித்தவர். தொகுப்பித்தவர் யாரு அப்படின்னா யானைக்கார் சே மாந்தர் சேரல் இரும்பரை தான் வந்து இந்த ஐங்குறு நூலை வந்து தொகுத்தவர். இது கடவுள் வாழ்த்தும் பெருந்தேவனார் தான் பாடியிருக்காரு. இதுல வர தெய்வம் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா சிவனை பத்தி பாடல்கள் இடம்பெற்றிருக்கு. அடுத்த நூல் பதிற்றுப்பத்து. 8 புலவர்கள் பாடியிருக்காங்க. பதிற்றுப்பத்துல 8 புலவர்கள் பாடியிருக்காங்க. இதனோட பாடல்கள் பார்த்தோம்னா பதிற்றுப்பத்துல 100 பாடல்கள் தான் இருக்கும். அதுல 10 அதிகாரங்களா பிரிச்சிருப்பாங்க. அதாவது 10 பதிகங்களா பிரிச்சிருப்பாங்க. ஒவ்வொரு பதிகத்திலையும் 10 பாடலா இருக்கும். ஆனா முதல் பதிகம் கடைசி பதிகம் கிடைக்காது. அதுதான் வந்து பதிற்றுப்பத்தி போட்டிருக்கோம். அதை பத்தி அடுத்த டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். அதோட அடிவரை பதிற்றுப்பத்தோட அடிவரை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 8லிருந்து 57 வரைக்கும் இருக்கும். பதிற்றுப்பத்தோட அடிவரையே 8 to 57 வரை. இதை தொகுப்பவரும் தெரியல, தொகுப்பித்தவரும் தெரியல. இது கடவுள் வாழ்த்து யார் தெரியல பாடினதும். இதுல பத்தி சரியான குறிப்புகள்ல இடம்பெறல. அடுத்து பரிபாடல். இதுல வந்து 13 புலவர்கள் பாடியிருக்காங்க. இது அகம் மற்றும் புறம் சார்ந்த நூல்னு சொல்ல போறோம். இதுல அகத்தனையும் இருக்கும், புறத்தனையும் சேர்ந்து வந்திருக்கு. இதனோட பாடல் மொத்தம் எத்தனை கிடைச்சிருக்கு? பாடல்கள் வந்து 70. நமக்கு கிடைச்சிருக்கிறது 22 பாடல்கள் தான். இதனோட அடிவரை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 25 அடி முதல் 400 அடி வரை பாடப்பட்டிருக்கு. பரிபாடல்ல வந்து 25 அடி முதல் 400 அடி வரை பாடல்கள் வந்து இடம்பெற்றிருக்கு. தொகுத்தவரும் தெரியவில்லை, தொகுப்பித்தவரும் தெரியவில்லை. கடவுள் வாழ்த்து இதை பற்றிய குறிப்புகளா நம்மளுக்கு தெரியல. கலித்தொகை. இதை பாடியது வந்து 5 புலவர்கள் பாடியிருக்காங்க. இதில் இப்போ இடம்பெற்றிருக்கும் பாடல் அடிகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 11 to 80 வரைக்கும் கலித்தொகை பாடல் அடி வரையறை. இதில் வந்து 150 அடி வரைக்கும் பாடல்கள் வந்து இருந்திருக்கு.
எத்தனை அப்படின்னா 150 பாடல்கள் வந்து கலித்தொகையில கிடைத்திருக்கு. இதுல கலித்தொகையை வந்து தொகுத்தவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா நல்லந்துவனார் தான் கலித்தொகையை தொகுத்தவர். தொகுப்பித்தவர் யாருன்னு தெரியவில்லை. இதுல கடவுள் வாழ்த்து பாடியவரும் வந்து நல்லந்துவனார் தான் கடவுள் வாழ்த்து பாடியிருக்காரு. யாரை பற்றி அப்படின்னா சிவனை பத்தி பாடியிருக்காங்க. அகநானூற்றில் வந்து 145 புலவர்கள் பாடியிருக்காங்க. அகநானூற்றை வந்து 145 புலவர்கள் பாடியிருக்காங்க. 400 பாடல்கள் கிடைக்கிறது. அடிவரை வந்து 13 அடி முதல் 31 அடி வரை பாடல்கள் வந்து பாடப்பட்டிருக்கு. இதை வந்து தொகுத்தவர் வந்து உருத்திர சன்மார் தான் தொகுத்திருக்காரு. தொகுத்தவர் வந்து உருத்திர சன்மாரு. தொகுப்பித்தவர் வந்து பாண்டியன் உக்கிரப்பெரு விருதி தான் இந்த அகநானூற்றை தொகுத்திருக்காரு. இதுல கடவுள் வாழ்த்து வந்து பாரதம் பாடிய பெருந்தவனார் வந்து கடவுள் வாழ்த்து பாடியிருக்காரு சிவனை பற்றி. அடுத்தது புறநானூறு வந்து 158 புலவர்களால் இயற்றப்பட்டது. 400 பாடல்களை கொண்டது. 4 முதல் 40 அடிவரைகளை கொண்டதுதான் வந்து புறநானூறு. இதை வந்து தொகுத்தவர் யாருன்னு தெரியவில்லை. தொகுப்பித்தவர் பற்றிய குறிப்பும் இல்லை. கடவுள் வாழ்த்து யார் பாடினார்னா பாரதம் பாடிய பெருந்தேவனார் தான் கடவுள் வாழ்த்து பாடியிருக்காரு. இதில் இடம்பெற்றிருக்கிறது சிவனை பற்றிய பாடல். இப்படித்தான் கொஸ்டின், அதாவது இந்த மாதிரி டேபிள் காலம் போட்டு எழுதி வச்சுக்கோங்க யாரா இருந்தாலும். ஏன்னா ஒவ்வொரு தாட்டி புக் எடுத்துட்டு இருக்க முடியாது. இப்போ நற்றிணையில வந்து 275 புலவர்கள் பாடியிருக்காங்க. 400 பாடல்கள் கிடைத்திருக்குது. 9 முதல் 12 அடி வரைக்கும் இடம்பெற்றிருக்கு. குறுந்தொகையோட பாடல் வரிகள் என்ன அப்படின்னா 4 to 8 வரைக்கும் இருக்கும். ஐங்குறு நோற்றோட பாடல் வரிகள் 3 to 6 வரைக்கும் இருக்கும். பதிற்றுப்பட்டுல 8 to 57 வரைக்கும் இருக்கும். பரிபாடல்ல 25 to 400 அடி வரை இருக்கும் பாடல்கள். கலித்தொகையில வந்து 11லிருந்து 80 வரை பாடல் வரிகள் இருக்கும். அகநானூற்றுல 13 முதல் 31 அடிகள் பாடல் வரையறை இருக்கும். புறநானூற்றுல 4 to 40 வரை பாடல் வரிகள் இருக்கும். அப்புறம் பாடல்களோட எண்ணிக்கை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நற்றிணையில 400 பாடல்கள் இருக்கு. குறுந்தொகையில 401 பாடல்கள் இருக்கு. ஐங்குறு நூறுல 500 பாடல்கள் இருக்கு. பதிற்றுப்பற்றுல எத்தனை பாடல்கள் அப்படின்னு பார்த்தா 100 பாடல்கள் இருக்கு. ஆனா கிடைத்திருக்கிறது வந்து 80 பாடல்கள் தான். பரிபாடல்ல 70 பாடல்கள் இருக்கு. ஆனா கிடைத்திருக்கிறது 22 பாடல்கள் தான். கலித்தொகையில 150 பாடல்கள் இருக்கு. அகநானூறுல 400 பாடல்கள், புறநானூறுல 400 பாடல்கள் வந்து கிடைத்திருக்கு. அடுத்தது நற்றிணை 400. நற்றிணை 400னா 400 பாடல்கள் இருக்கு. நல் கூட்டல் திணை நற்றிணை. நல் கூட்டல் திணையத்தான் எப்படின்னு சொல்லணும், நற்றிணை அப்படின்னு சொல்லணும். திணை அப்படிங்கிறது வந்து நிலம், குடி, ஒழுக்கம் என 4 ஒழுக்காறுகளை சொல்லுவதனால திணை, நிலம், குடி, ஒழுக்கம், நற்றிணை அப்படின்னு 4 ஒழுக்காறுகளை சொல்றதுனால நற்றிணை அப்படின்னு சொல்லப்படுகிறது. நற்றிணைக்கு முதல் உரை எழுதி முதலில் பதிப்பித்தவர் யாரு அப்படின்னா பின்னந்தூர் நாராயணசாமி. நற்றிணைக்கு வந்து உரை எழுதி பதிப்பித்தவர் யாரு அப்படின்னா பின்னந்தூர் நாராயணசாமி தான் நற்றிணையை உரை எழுதி பதிப்பித்திருக்காரு. நற்றிணையில வந்து கடவுள் வாழ்த்து பாடியவர் யாரு அப்படின்னா பாரதம் பேரிய பெருந்தவனாரு. 234ஆம் பாடல் வந்து கிடைக்கவில்லை. நற்றிணையில வந்து 234வது பாடல் வந்து கிடைக்கவில்லை. சான்றோர் வருந்திய வருத்தமும் அப்படின்னு தொடங்கும் இறையாணர் களவியல் உரை வந்து மேற்கோள் இந்த பாடல் தான். இறையாணர் வந்து கரைவியல் உரைக்கு வந்து மேற்கோள்லாம் இந்த சான்றோர் உரை வருத்திய வருத்தமும் அப்படின்னு நற்றிணையோட பாடலை பயன்படுத்தியிருக்காரு. வௌவால்களும் கனவு காணும் அப்படிங்கிற அறிவியல் உண்மை வந்து நற்றிணையிலே கூறப்பட்டு உள்ளது. வௌவால்களும் கனவு காணும் அப்படிங்கிற அறிவியல் உண்மை எதுல கூறப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டா நற்றிணை. நற்றிணை என்னன்னு சொல்லுவாங்க, தூதின் வழிகாட்டி சொல்லுவோம் அப்படின்னா தூதின் வழிகாட்டி. தூதோட வழிகாட்டி எது அப்படின்னு கேட்டா நற்றிணை அப்படின்னு சொல்லணும். பிற்காலத்தில் சிறந்து விளங்கிய தூது சிற்றிலக்கியத்திற்கு வழிகாட்டியாக இருந்தது நற்றிணை தான். குறுகு நாரை ஆகியவற்றை தூது விடும் பண்பு இதுல குறிப்பிடப்பட்டுள்ளது. குறுகு நாரைகளெல்லாம் தூது விடுற பண்பு வந்து இந்த இலக்கியத்துல குறிப்பிடப்பட்டு உள்ளது. அடுத்தது குறுந்தொகை. குறுந்தொகை அகத்திணையை பற்றிய நூல். பாவகை வந்து ஆசிரியப்பா. குறுந்தொகை வந்து என்னப்பா அப்படின்னா ஆசிரியப்பா. பாடல்கள் வந்து 400 பாடல்கள். அடி எல்லைகள் வந்து 4 முதல் 8 வரை இருக்கும். குறுகிய அடிகளை உடையதால் குறுமை பிளஸ் தொகை குறுந்தொகை அப்படின்னு சொல்லப்படுது. குறுகிய அடிகளை உடையதால குறுமை பிளஸ் தொகை குறுந்தொகை அப்படின்னு சொல்லப்படுது. நல்ல குறுந்தொகை அடைமொழியில அழைக்கப்படும். நல்ல குறுந்தொகை அப்படிங்கிற அடைமொழியில அழைக்கப்படும். குறுந்தொகை 400 வந்து இறையாணர் வந்து உரை எழுதியிருக்காரு. குறுந்தொகை 400ன்னு இறையாணர் உரை எழுதியிருக்கார்.
கரிகாலனோட மற்றொரு பெயர் அப்படின்னா திருமாவளவன். கரிகாலனோட மகள் ஆதிமந்தியோட காதலன் அட்டன் நந்தி இதெல்லாம் வந்து குறுந்தொகையில இடம்பெற்றிருக்கு. அது கரிகாலனை பத்தியும் ஆதிமந்தி அட்டன் நந்திகளை பத்தியும் பாடல்கள் எல்லாம் வந்து குறுந்தொகையில இடம்பெற்றிருக்கு. 380 பாடல்களுக்கு பேராசிரியர் உரை எழுதியுள்ளார். 380 பாடல்களுக்கு வந்து பேராசிரியர் வந்து உரை எழுதியுள்ளார். 20 பாடல்களுக்கு நச்சினைக்கினியார் வந்து உரை எழுதியிருக்காரு. 380 பாடல்களுக்கு இந்நூலில் கடவுள் வாழ்த்து பாடியவர் யாரு அப்படின்னா பாரதம் பாடிய பெருந்தேவனார் தான் இதுலயும் கடவுள் வாழ்த்து பாடியிருக்காரு. அடுத்தது 8 தொகை நூல்களில் முதலில் தொகுக்கப்பட்ட நூல் எது அப்படின்னா குறுந்தொகை தான். 8 தொகை நூல்ல முதல்ல தொகுக்கப்பட்ட நூல் எது அப்படின்னா குறுந்தொகை தான் முதல்ல தொகுக்கப்பட்டது. பரணர் பாடல்களில் வரலாற்று குறிப்புகள் வந்து அதிகமாக காணப்படுகிறது. பரணரோட பாடல்கள்லாம் வரலாற்று குறிப்புகள் அதிகமாக காணப்படுகிறது. வரலாற்று புலவர்கள் எனப்படுபவர் யாருன்னா பரணரும் மாமூலரும் வந்து இருக்காங்க. வரலாற்று புலவர்கள் அப்படின்னா பரணரும் மாமூலரும் தான் வரலாற்று புலவர்கள். இந்நூலில் 307 391 பாடல்கள் வந்து 9 அடிகளை கொண்டிருக்கு. 2 பாடல்கள் மட்டும் 9 அடி இருக்கு. மற்ற அனைத்து பாடல்களுமே வந்து 3லேருந்து 8 அடி உள்ளதா இருக்குது. ஆனா பாடல் வந்து 307 391 வந்து 9 அடிகள் இருக்கு. அடுத்தது ஐங்குறு நூறு. திணை வந்து அகத்திணை. பாவகை ஆசிரியப்பா. பாடல்கள் 500. அடி எல்லை என்ன அப்படின்னா 3 to 6 வரைக்கும். பாடிய புலவர்கள் யாராரு? ஒவ்வொருத்தனையும் ஒவ்வொரு புலவர்கள் வந்து பாடியிருப்பாங்க. மருதத்திற்கு ஓரம் போகியார், நெய்தல்ல அம்மூவனார், குறிஞ்சிக்கு கபிலரு, பாலையில ஓதலையந்தையார், முல்லையில பேயனார். இதுக்கு ஷார்ட்கட் மாதிரி வச்சுங்க. மருதத்துல ஓரமா போனோம்னா நெய்தல்ல 3 பேர் இருப்பாங்க. பாலைவனத்துல ஆந்தை இருக்கும், முல்லையில பேய் இருக்கும் அப்படின்னு ஷார்ட்கட் வச்சுக்கங்க. மருதத்துல ஓரமா போ, நெய்தல்ல 3 பேர் இருப்பாங்க, பாலையில ஆந்தை இருக்கும், முல்லைனா பேய் இருக்கும் அப்படின்னு ஷார்ட்கட் வச்சுக்கங்க, மறக்காது. குறிஞ்சினாவே கபிலர் தான். குறிஞ்சிக்கோர் கபிலர் அப்படிங்கிறது சிறப்பாகவே கபிலர் சொல்ல போறாங்காட்டி குறிஞ்சினாவே கபிலர் தான் வருவார். ஓகே, இதை தொகுத்தவர் யாரு அப்படின்னா பூலந்துறை முற்றிய கூடலூர்கிறார் தான் வந்து இதை தொகுத்திருப்பார். தொகுத்தவர் வந்து பூலந்துறை முற்றிய கூடலூர் கிழார் தான் இதை தொகுத்திருப்பாரு. தொகுப்பித்தவர் வந்து யானைக்கார் சே மாந்தரன் ஜெயரல் இரும்பரை. யானைக்கார் ஜே மாந்தரன் ஜெயரல் இரும்பரை தான் இதனை தொகுத்தவர். யானைக்கார் சே மாந்தரன் ஜெயரல் இரும்பரை தான் வந்து தொகுத்தவர். முதலில் ஐங்குறு நூற்றை பதிப்பித்தவர் யாரு அப்படின்னா ஊவேசா தான் முதல்ல ஐங்குறு நூற்றை வந்து பதிப்பித்தாரு. சங்க இலக்கியத்தின் உள்ள உள்ளுரை உமை இறைஞ்சி அப்படிலாம் மிகுதியா பயன்படுத்தப்பட்டது எதுல அப்படின்னு பார்த்தா ஐங்குறு நூல் தான் வந்து இந்திரவிழா பறித்து சொல்லுது. அதே மாதிரி சங்க இலக்கியத்துல உள்ளுரை உமை இறைஞ்சி அதெல்லாம் வந்து மிகுதியா பயன்படுத்தப்பட்டது எந்த நூல் அப்படின்னாலும் ஐங்குறு நூல். இந்திரவிழா குறித்து கூறும் நூலுனாலும் ஐங்குறு நூறு தான். அடுத்தது பதிற்றுப்பத்து அப்படின்னா சேர அரசர்களை பற்றிய பாடல்கள் மட்டும்தான் இடம்பெற்றிருக்கு. இதுல வந்து சேர அரசர்களை பற்றி பாடல்கள் இருக்கும். 10 சேர அரசர்களுக்கு 10 பாடல் வீதம் 100 பாடல்கள் கொண்டதுதான் எது அப்படின்னா பதிற்றுப்பத்து. இதுல திணை வந்து பாடான் திணை. பாவகை வந்து ஆசிரியப்பா. 100 பாடல்கள் இருக்கு. அடியலை வந்து 8லிருந்து 51 வரைக்கும் அடியலைகள் இருக்கு. 10 கூட்டல் 10 பதிற்றுப்பத்து அப்படின்னு பிரிச்சோம் அப்படின்னா பதிற்றுப்பத்து அப்படின்னு வரும். இந்நூல் என்னன்னு சொல்லணும்? இரும்பு கடலைன்னு அழைக்கப்படும் நூல் அப்படின்னா பதிற்றுப்பத்து தான். இந்நூலை தொகுப்பித்தவர் பத்தி தெரியல. முதல்ல பதிப்பித்தவர் வந்து ஊவேசா தான் இந்நூலை முதல்ல பதிப்பித்திருக்காரு. முதலில் உரை எழுதியவர் யாரு அப்படின்னா துரைசாமி பிள்ளை அப்படிங்கிறவர் தான் வந்து இந்த பதிற்றுப்பத்துக்கு உரை எழுதியிருக்காரு. பதிற்றுப்பத்துல புலவர்களும் பரிசும். அதாவது பதிற்றுப்பத்துல வந்து ஒவ்வொரு மன்னர்களை பத்தி புலவர் பாடியிருப்பாங்க. அவர்களுக்கு மன்னர்களும் வந்து பரிசு கொடுத்ததா வந்து சொல்லப்படும். அதைத்தான் இப்படி ஒரு அட்டவணையா இருக்கும். எக்ஸாம்ல எப்படி கேட்பாங்க அப்படின்னா முதல் 10 பாடியவர் யாரு, எந்த அரசரை பத்தி வரும் அப்படின்னு கேட்பாங்க. அப்ப முதல் 10 பாடியவர் வந்து யாருன்னு தெரியல. அரசர் யாரை பத்தினா உதயலான் சேரனை பத்தி பாடியிருக்காங்க. உதயலான் சேரர் தான் முதல்ல வரவர். அது பரிசு குறிப்பெல்லாம் தெரியவில்லை. அது வந்து முதல் 10 நமக்கு கிடைக்கல. ஆனா உதயலான் சேரனை பத்தி பாடியிருக்காங்க அப்படிங்கிற குறிப்பு மட்டும்தான் நம்மளுக்கு இருக்கு.
முதல் 10 கிடைக்கவில்லை. கடைசி 10ம் வந்து கிடைக்கவே இல்லை. 2ஆம் 10 வந்து குமட்டூர் கண்ணனார் பாடியிருக்காரு. 2ஆம் 10 பாடியவர் யாரு அப்படின்னா குமட்டூர் கண்ணனார். இமயவர்மன் நெடுஞ்சேரலானை பத்தி பாடல்களை பாடியிருக்காரு. அடுத்தது 3ஆம் 10. 3ஆம் 10 அப்படின்னா பாலை கௌதமனார் வந்து பாடியிருக்காரு. 3ஆம் 10 பாடியவர் யாரு அப்படின்னா பாலை கௌதமனார். பல்யானை செல்கெழு கூட்டுவன் அப்படிங்கிற அரசரை பத்தி பாடப்பட்டிருக்கு. 3ஆம் 10ஓட பாட்டுடை தலைவன் வந்து பல்யானை செல்கெழு கூட்டுவன் அப்படின்னு சொல்லப்படுது. 4ஆம் 10ல வந்து காப்பியாற்று காப்பியனார் வந்து பாடியிருக்காரு. 4ஆம் 10 பாடியவர் யாரு அப்படின்னா காப்பியாற்று காப்பியனார். இந்த குமட்டூர் கண்ணனார் முக்கியமானவர், பாலை கௌதமனாரும் முக்கியமானவர். 4வது வந்து காப்பியாற்று காப்பியனார் பாடியிருக்காரு. யாரை பத்தி அப்படின்னா கலங்காய் சென்னி நார்முடி சேரல். கலங்காய் சென்னி நார்முடி சேரலை பத்தி பாடியிருக்காரு. கலங்காய் சென்னி நார்முடி சேரலை பத்தி 4ஆம் 10 பாடப்பட்டு இருக்கு. 5ஆம் 10 யார் பாடினது அப்படின்னா பரணர் வந்து 5ஆம் 10 பாடியிருக்காரு. யாரை பத்தி அப்படின்னா கடல் பிறகோட்டிய செங்கூட்டவன். கடல் பிறகோட்டிய செங்கூட்டவனை பத்தி 5ஆம் 10 வந்து பாடப்பட்டு இருக்கு. அடுத்தது 6ஆம் 10 யாரு பாடியிருக்காங்க அப்படின்னா காக்கை பாடிய நச்சென்னையார் வந்து 6ஆம் 10 பாடியிருக்காங்க. யாரை பத்தி அப்படின்னா அந்த ஆட்கோர்பாட் சேரலானை பத்தி 6ஆம் 10 வந்து இடம்பெற்றிருக்கு. அடுத்தது 7ஆம் 10 பாடியவர் யாரு அப்படின்னா கபிலரு. செல்வ கடுங்கோ வலியலாதன் பத்தி பாடப்பட்டிருக்கு. செல்வ கடுங்கோ வலியலாதன் அரசரை பத்தி பாடப்பட்டிருக்கு. 7ஆம் 10 பாடியவர் கபிலரு. 8ஆம் 10 பாடியவர் வந்து அரிசில் கிழார் அப்படிங்கிற புலவர் வந்து 8ஆம் 10 பாடியிருக்காரு. தகடூர் எறிந்த பெருஞ்சேரலார் இரும்பரையை பத்தி பாடல்கள். தகடூர் எறிந்த பெருஞ்சேரல் இரும்பனார் பத்தி பாடல்கள் 8ஆம் 10. 9ஆம் 10 யாரை பத்தினா பெருங்குண்டனார் கிழாரை பத்தி 9ஆம் 10. 9ஆம் 10 வந்து பெருங்குண்டூர் கிழாரை பத்தி 9ஆம் 10. பாட்டுடை தலைவன் யாரு அப்படின்னா இளஞ்சேரல் இரும்பரை தான் வந்து பாட்டுடை தலைவர். 10ஆம் 10 வந்து கிடைக்கவில்லை. யாரு பாடினாரும் தெரியல. ஆனா யானைக்கால் சேய் மாந்தர் சேரல் இரும்பரை பற்றிய பாடல்கள் அதாவது வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. யானைக்காட்சே மாந்தரல் சேரல் ஏரம்பரை. இதுல முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது முதல்ல யாரு வருவானா உதயலாஞ்சேரல் தான் முதல் வருவாரு. 2வது வந்து இமயவர்ம சேரலான். முதல்ல உதயலாஞ்சேரலான். 2வது இமயவர்மன் சேரலான். 3வது வந்து பல்யானை செல்கெழு கூட்டுவன் 3வது ஆளு. 4வது வந்து கலங்காய் சென்னி நார்முடி சேரல். கலங்காய் சென்னி நார்முடி சேரல் தான் வந்து 4ஆம் 10. 5ஆம் 10 வந்து கடல் பிறகோட்டிய செங்கூட்டவன். 5ஆம் 10 வந்து கடல் பிறகோட்டிய செங்கூட்டவன். 6ஆம் 10 வந்து ஆட்கோட்பாட்டு சேரலான். 6ஆம் 10 ஆட்கோட்பாட்டு சேரலான்னு. 7ஆம் 10 வந்து செல்வ கடுங்கோ வலியதாதன். 7ஆம் 10 செல்வ கடுங்கோ வலியாதன் தான் 7ஆம் 10. 8ஆம் 10 வந்து தகடூர் எறிந்த பெருஞ்சேரல் இரும்பரை. 8ஆம் 10 தகடூர் எறிந்த பெருஞ்சேரல் இரும்பரை பத்தியும் 9ஆம் 10 இளஞ்சேரல் இரும்பரை 9ஆம் 10. 10ஆம் 10 வந்து யானைக்காய் சே மாந்தாரல் சேரல் இரும்பரை. யானைக்காய் சே மாந்தாரல் சேரல் இரும்பரை. ஓகே, இதான் வந்து மொத்தம் 10 பாட்டுகளை பாடிய புலவர் மற்றும் அரசர்கள். இந்நூல்ல முதல் 10ம் இறுதி 10ம் வந்து கிடைக்கல. இந்த நூல்ல வந்து முதல் 10ம் இறுதி 10ம் கிடைக்கவில்லை. வழக்கில் இல்லாத பல சொற்களை வந்து மிகுதியா இந்த நூல் பயன்படுத்தியதுனால தான் இதை என்ன சொல்றாங்க இரும்பு கடலை அப்படின்னு சொல்லப்படுகிறது. இசையோடு பாடப்பட்ட நூல் எது அப்படின்னா பதிற்றுப்பத்து. இசையோடு பாடப்பட்ட நூல் எது அப்படின்னாலும் பதிற்றுப்பத்து. பிற்காலத்தில் கல்வெட்டுகளில் இடம்பெற்றுள்ள மெய்கீர்த்திகளின் போக்கு பதிகங்களில் காணப்படுவது எது அப்படின்னா பதிற்றுப்பத்து தான். முதல் 3 நூற்றாண்டுகளில் ஆண்ட சேர வேந்தர்கள் செய்தி கிடைக்குது. முதல் 100 நூற்றாண்டுகள் ஆண்ட சேரர் மன்னர்களை பத்தி தான் இந்த பாடல்கள்ல செய்தி கிடைக்குது. அடுத்தது பரிபாடல். பரிபாடல் வந்து அகமும் புறமும் சேர்ந்த ஒரே நூல் வந்து 8 தொகையில பரிபாடல் தான். பாவகை வந்து பரிபாட்டு அப்படின்னு இதுக்கு ஒரு தனி பாவகை. பாடல்கள் வந்து 70 பாடல்கள், கிடைத்திருக்கிறது 22 தான். அடி எல்லை வந்துன்னா 25 முதல் 400 வரை அடி எல்லைகள் இருக்கு.
வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சியப்பா ஆகிய 4 வகை பாக்களுக்கும் பல வகையான அடிகளுக்கும் பரிந்து இடம் கொடுக்கும் வகையில உடையதான் என்ன அப்படின்னா பரிபாட்டு பாடல். பரிந்து இடம் கொடுக்கும் வகையில் தன்மை உடையது பரிபாட்டு பாடல். ஏன்னா இசைப்பாட்டு அடிப்படையில் அமைந்திருக்கும். இதனோட வேறு பெயர்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா பரிபாட்டு, ஓங்கு பரிபாடல், இசைப்பாட்டு, பொருட்கலவை நூல். பரிபாட்டு, ஓங்கு பரிபாடல், இசைப்பாட்டு, பொருட்கலவை நூல். இதெல்லாம் இதனோட வேறு பெயர்கள். தமிழின் முதல் இசைப்பாட்டு நூல் எது அப்படின்னு கேட்டா பரிபாடல் தான். முதல் இசைப்பாட்டு நூல் அப்படின்னா பரிபாடல் தான். இந்நூலை தொகுத்தவர் தொகுப்பித்தவர் பெயர்லாம் தெரியவில்லை. இந்நூலை யார் தொகுத்தாங்க, தொகுப்பித்தவங்க, அவங்க பெயர்லாம் தெரியல. பரிமேல் அழகர் உரை எழுதியிருக்காரு. நூலை முதலில் பதிப்பித்தவர் உவேசா தான் முதல்ல பதிப்பித்திருக்காரு. பரிபாடல்ல எண்ணு பெயர்கள் இடம்பெற்றிருக்கு. என்ன அப்படின்னா இப்படி 0ன்னு போட்டா பால் அப்படின்னு, 1/2 அப்படின்னு போட்டா பாகு அப்படின்னு, 9 அப்படின்னா தொண்டு அப்படின்னு பொருள்படும். தொண்டு அப்படின்னா என்னது, சேவையைத்தான் இந்த இடத்துல தொண்டு அப்படிங்கிறாங்க. 9 என்றால் தொண்டு செய்யறத பத்தியும், 0 என்பது பாலும், 1/2 அப்படின்னா பாகு அப்படிங்கிற எண்ணிக்கையெல்லாம் இடம்பெற்றிருக்கு. எண்ணிக்கைக்கு பொருளும் இருக்கு. தொல்காப்பிய விதியை பரிபாடல் வரிசையில் அமைந்த ஒரே நூல். தொல்காப்பியர் கூறும் இலக்கண விதிகளை பரிபாட்டு வரிசையில அமைத்த ஒரே நூல் எதுனா பரிபாடல் தான். தெய்வங்கள் அடிப்படையில் பகுப்பு முறையில் அமைந்ததும் ஒரே நூல் தான். தெய்வங்கள் அடிப்படையில பகுப்பு முறையே பண்ணியிருக்காங்க. பாண்டிய நாடு மட்டும்தான் இடம்பெற்றிருக்கு. பரிபாடல்ல பாண்டிய நாடு மட்டும்தான் கூறப்பட்டிருக்கு. நூலின் உலகின் தோற்றம் குறித்தும் குறிப்புகள் கூறப்பட்டிருக்கு. உலகம் தோன்றியதை பத்தியும் பரிபாடல்ல இடம்பெற்றிருக்கு. அடுத்தது கலித்தொகை. திணை அகத்திணை, பாவகை கலிப்பா. பாடல்கள் 150 பாடல்கள். அடி எல்லைகள் 11 to 80 வரை இருக்கு. பாடியவர்கள் 5 பேரு. கலிப்பா வகையால் பாடப்பட்ட ஒரே நூல் இதுதான். கலிப்பாவை வச்சு பாடப்பட்ட ஒரே நூல் எதுனா கலித்தொகை தான். இதனோட வேறு பெயர்கள் என்ன அப்படின்னா களி, குறுங்களி, கற்றறிந்தோர் ஏத்தும் களி, கல்வியிலார் கண்ட களி, அகப்பாட்டு இலக்கியம். அகப்பாட்டு இலக்கியம் அப்படின்னா எதை சொல்லணும், கலித்தொகை தான் சொல்லணும். நூல் முழுமைக்கும் நச்சினக்கினியர் உரை எழுதியிருக்காரு. முதல்ல பதிப்பித்தவர் யாரு அப்படின்னா சீவை தாமோதரனார் தான் இந்த நூலை பதிப்பித்திருக்காரு. கடவுள் வாழ்த்து பாடியது பெருந்தேவனார் கடவுள் வாழ்த்து பாடியிருக்காரு. பெருங்கடுக்கோள் பாலை, கபிலன் குறிஞ்சி, மருதனி நாகம் மருதம், அருஞ்சோழன், நல்லிருத்தன் முல்லை, நல்லந்துவனார் நெய்தல், கல்வி கண்டர் களி அப்படிங்கிற ஒரு பாடல் கலித்தொகையை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. இதில் திணையை பிரிச்சிருக்காங்க 5 திணையா. ஒவ்வொரு திணையும் பாடினவரை பற்றி தான் இந்த பாடல் சொல்லியிருக்கு. அதாவது பெருங்கடுக்கோன் பாலை, பெருங்கடுக்கோன் பாலையை ஏற்றியிருக்காரு அப்படின்னும், கபிலன் குறிஞ்சியை ஏற்றியிருக்காரு அப்படின்னு சொல்றது. மருதனின் நாகன் மருதகம், மருதனின் நாகன் மருதகம் அப்படின்னா மருதத்திரையை மருதன் இலகனார் தான் மருதன் நாகம் அப்படின்னு சொல்றாங்க. மருதர் இலகனார் தான் இதை பாடியிருக்காங்க. அப்புறம் நெய்தல் அருஞ்சோழன் அருஞ்சோழன் நல்லுருத்தனின் முல்லை, முல்லைய சோழன் நல்லுருத்தனார் பாடியிருக்காரு. நல்லந்துவனார் நெய்தலை பாடியிருக்காரு. நெய்தலை பாடியவர் நல்லந்துவனார். கல்வி கண்ட களி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பாலைய பெருங்கடுக்கோ, மருதத்தை மருதம் இலகனாரும், நெய்தலை நல்லந்துவனாரும், குறிஞ்சிய கபிலரும், முல்லைய சோழன் நல்லுருத்தராரும் பாடியிருக்காங்க. இது எதுன்னு அது முதல்ல பார்த்தது இந்நூலை தொகுத்தவர் நல்லந்துவனார். தொகுப்பித்தவர் யாருன்னு தெரியல. பாண்டியர்கள் மன்னர்கள் பற்றி தான் இடம்பெற்றிருக்கு. கலித்தொகையும் பாண்டியர்கள் மன்னர்களை பற்றி தான் பாடியிருக்கு. பரிபாடலும் பாண்டியன் மன்னரை பற்றி தான் பாடியிருக்கு. கலித்தொகையும் பாண்டிய மன்னர்களை பற்றி பாடியிருக்கு. அடுத்தது அகநானூறு. திணை பார்த்தோம் அப்படின்னா அகத்திணை. பாவகை ஆசிரியப்பா. பாடல்கள் 400 பாடல்கள். அடி எல்லைகள் 13 முதல் 31 வரை. அகம் கூட்டல் 4 கூட்டல் 100 அகநானூறு என்று சொல்லப்படுகிறது. வேறு பெயர்கள் அகம், அகம்பாட்டு, நெடுந்தொகை, நெடுந்தொகை, நெடும்பாட்டு, பெருந்தொகை. நெடுந்தொகை 400, நெடுந்தொகை, பெரும்பாட்டு அப்படின்னால அகநானூறு சொல்லப்படுது. பெருந்தொகைன்னு சொல்றாங்க. நூலில் முதல்ல உரை எழுதியவர் யாருன்னா நாபு வெங்கடசாமி நாட்டார் தான் அகநானூருக்கு முதல்ல உரை எழுதியிருக்காரு. நூலை பதிப்பித்தவர் யாருன்னா ராஜகோபாலன் தான் நூலை பதிப்பித்திருக்காரு. ஒரு ஒழுங்குமுறையில் துவக்கப்பட்ட ஒரே நூல் எதுன்னா அகநானூறு தான் ஒரே ஒரு ஒழுங்குமுறையில் துவக்கப்பட்டிருக்கு.
முதலில் பதிப்பித்தவர் தான் பார்த்துட்டோம், ராஜகோபாலர் ஐயர் அப்படின்னு. நூலில் வந்து மூவகை பாகுபாடுகள் இருக்கு. 100 முதல் 120 வரைக்கும் உள்ள பாடல்கள் வந்து களர்த்தியான நிறை அப்படின்னும், 121 முதல் 300 வரை மணிமேடை பவளம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. 300 முதல் 400 வரை நித்தில கோவை. ஃபர்ஸ்ட் களர்த்தியான நிறை, மணிமேடை பவளம், நித்தில கோவை அப்படின்னு சொல்லி 3 பாகுபாடுகள் பிரிச்சிருக்காங்க. திணை பாகுபாடு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது கொஸ்டின் வர ஏரியா தான், பார்த்துக்குங்க. திணை வந்து 1, 3, 5, 7, 9 அப்படின்னு வரதெல்லாம் என்ன சொல்லணும்? பாலை திணை. அப்போ 2, 8, 12, 18ன்னு வர்றது வந்து குறிஞ்சி. ஃபர்ஸ்ட் எல்லாம் ஒற்றைப்படை எண்ணா வரதெல்லாம் எது அப்படின்னு பார்த்தோம்னா பாலை திணை தான். 1, 3, 5, 7, 9 இப்படி ஒற்றைப்படை எண்கள் எல்லாமே வர்றது பாலை திணை. அதனால பாலை திணையில தான் பாடல்கள் வந்து அதிகமா இருக்கும். 1, 3, 5, 7ன்னு வந்தா பாலை திணை. 2, 8, 12, 18 அப்படின்னு வந்துச்சுன்னா அது குறிஞ்சி திணை. 2, 8, 12, 18 அப்படின்னு வந்துச்சுன்னா குறிஞ்சி திணை. அதுல மொத்தம் 80 பாடல்கள் இருக்கு. அதுக்கப்புறம் 4, 14, 24 அப்படின்னு வந்துச்சுன்னா அது முல்லை திணை. ஏறு வரிசையில் இறங்குற மாதிரி கூட கொடுப்பாங்க பாடல்கள் அடிப்படையில். ஃபர்ஸ்ட் பாலை திணை தான் வரணும், அதுக்கப்புறம் குறிஞ்சி, அதுக்கப்புறம் முல்லை, மருதம், நெய்தல். இதெல்லாமே 40 பாடல்கள் கொண்டது. 4, 14, 24 அப்படின்னு வந்தால் முல்லைத்திணை. 6, 16, 26 அப்படின்னு வந்தால் மருதத்திணை. 10, 20, 30 அப்படின்னு வந்துச்சுன்னா நெய்தல் திணை. இதுதான் வந்து அகநானூற்றோட திணை பாகுபாடு. கடவுள் வாழ்த்து பாடியவர் வந்து பாரதம் பாடிய பெருந்தேவனார் தான் கடவுள் வாழ்த்து பாடியிருக்காரு. சங்க இலக்கியங்களில் வரலாற்று செய்திகளை அதிகமாக கூறும் நூல் எது அப்படின்னா அகநானூறு தான். பண்டைய தமிழர்கள் மக்களின் திருமண விழா நடைபெறும் விதம் பற்றி கூறுவது எது அப்படின்னா அகநானூறு. பண்டைய தமிழ் மக்களின் திருமண விழா நடைபெறும் விதம் பற்றி கூறுவது அகநானூறு. அலெக்சாண்டரின் படையெடுப்பு அஞ்சி நந்தர்கள் வந்து தமது செல்வங்களை எல்லாம் கங்கை ஆற்றின் அடியில் புதைத்த செய்தி வந்து 20, 25ஆம் பாடல்கள்ல போடப்பட்டிருக்கு. அலெக்சாண்டர் படையெடுத்துட்டு வந்திருக்காரு, அதற்கு அஞ்சி நந்தர்கள் வந்து தமது செல்வங்களை எல்லாம் கங்கை ஆற்றில் அடியில புதைத்த செய்தி வந்து 20, 25 பாடல்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது புறநானூறு. புறம் கூட்டல் 4 கூட்டல் 100. புறநானூறு. புறம் கூட்டல் 4 கூட்டல் 100. அதைதான் என்னன்னு சொல்லுவோம் புறநானூறு. இதனை வந்து புறம்பாட்டு, புறம், புறம்பு, தமிழ் கருவூலம் அப்படின்னு சொல்லப்படும். எதனால தமிழ் கருவூலம் அப்படின்னு சொல்லுதுன்னா, பண்ட தமிழர்களோட வீரம், கல்வி, வாழ்க்கை முறை, ஒழுக்கம், அறம் ஆகியவற்றெல்லாம் அறிந்து கொள்றதுனால புறநானூற்ற தமிழ் கருவூலம் அப்படின்னு சொல்லுவோம். 400 பாடல்களை கொண்ட இந்நூல் வந்து ஆசிரியப்பாலால் பாடப்பட்டது. 158 புலவர்கள் பாடியிருக்காங்க. இதுக்கு வந்து பாரதம் பாடிய பெருந்தேவனார் தான் கடவுள் வாழ்த்து பாடி சிவனை பற்றி பாடியிருக்காரு. இந்நூலை தொகுத்தவர் 2 பேருமே யாருன்னு தெரியல. சில பாடல்கள் வந்து ஜி.யு. போப் வந்து ஆங்கிலத்துல மொழிபெயர்த்திருக்காரு. தமிழ்நாட்டில் பண்டைய காலங்களில் வாழ்ந்த மூவேந்தர்கள், சிற்றரசர்கள், அமைச்சர்கள், சேனை தலைவர்கள், கடையேழு வள்ளல்கள், வீரர்கள், புலவர்கள், சான்றோர்கள் பற்றி பலருடைய வரலாற்று குறிப்புகளையும் அக்கால மக்களின் வாழ்க்கை, நாகரிகம், பண்பாடு, வழக்க வழக்கங்கள் முதலியெல்லாம் இந்த நூல் சொல்றங்காட்டி தான் என்னன்னு சொல்றோம் தமிழ் கருவூலம். புறநானூற்றோட மோசினிக்கீரனார் அப்படிங்கிறவர் வந்து தென்பாண்டி நாட்டில் உள்ள மோசி அப்படிங்கிற ஊர்ல வந்து வாழ்ந்திருக்காரு. கீரன் என்பது குடிப்பெயரா இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. உடல் சோர்வால் வந்து அரசுக்குரிய முரசு கட்டில உறங்கிய போது சேரமான் இரும்பரை வந்து அரசர் வந்து கவரி வீசியிருக்கிறாரு. கவரி வீசியவர் வந்து சேரலான் இரும்பரை, கவரு வீசப்பட்டவர் வந்து மோசினிக்கீரனாருக்கு தான் சேரனார் இரும்பரை வந்து கவரி வீசியிருக்காரு. பாடிய பாடல்கள் வந்து அகநானூறு, குறுந்தொகை, நற்றிணை ஆகியவற்றில் இருக்குது. மோசிகீரனார் பாடியது வந்து அகநானூறு, குறுந்தொகை, நற்றிணையெல்லாம் இடம் பெற்றிருக்கு. அடுத்தது நக்கீரனார். புறநானூற்றுல நக்கீரனார் வந்து மதுரை கணக்காயர் மகன் தான் நக்கீரனாரு. மதுரை கணக்காயரோட மகன் வந்து நக்கீரனாரு. இறையாணர் எழுதிய களவியலுக்கு உரை வந்து கண்டவர் யாரு அப்படின்னாலும் நக்கீரனார் தான். 10 பாட்டுல வந்து திருமுருகாற்றுப்படை, நெடுநல்வாடையும் வந்து இவர் தான் இயற்றியிருக்காரு. இவர் உலகியல் உண்மைகளை வந்து பாடல்கள் மூலமா கூறியிருக்காரு. அடுத்தது புறநானூறு. கண்ணக்கனார். கண்ணக்கனார் வந்து கோப்பெருஞ்சோழனோட அவைக்களப் புரவர். கோப்பெருஞ்சோழன் வடக்கில் இருந்த போது பிசிராந்தை வருகைக்காக காத்திருந்தார்.
அவருடன் இருந்தவர் தான் யாருன்னா கண்ணகனார். அவர் உயிர் துறந்த போது மிகவும் வருந்தி வந்து பாடல்கள்லாம் பாடியிருக்காரு புறநானூற்றோட கண்ணகனார். புறநானூற்றின் பாடல்கள் வெச்சி கரந்தை, வஞ்சி காஞ்சி, நொச்சி உளிஞ்சை, தும்பை, வாகை, பாடான், பொதுவியல், கைக்கிளை, பெருந்திணை என பகுக்கப்பட்ட புணர்த்துறைகளுக்கு புறத்திணைகளுக்கு உரியது என்னன்னா புறநானூறு. புறநானூற்றில் முதல் 226 பாடல்கள் வந்து பழைய உரையில் ஒன்று கிடைத்துள்ளது. பேராசிரியர் அவ்வை துரைசாமி பிள்ளை அவர்கள் முதல் 226 பாடல்களுக்கு வந்து பழைய உரை சிறந்த விளக்கமெல்லாம் கொடுத்திருக்காரு. முதலில் நூலை பதிப்பித்தவர் வந்து உ.வே.சா தான் வந்து பதிப்பித்தாரு. இந்நூல்ல வந்து புறத்துணைகளும் 65 துறைகளும் கூறப்பட்டிருக்கு. இந்நூல்ல 11 புறத்திணைகளும் 65 துறைகளும் கூறப்பட்டு இருக்கு. புறநானூற்றுல ஔவையார் வந்து சங்ககால புலவர் அதியமானின் நண்பர் தான் ஔவையாரு. அரிய நெல்லிக்கனி வந்து அதியமான் அவைக்கு கொடுத்திருக்காரு. சங்க காலத்துல பெண் கல்வி பலர் இருந்ததுக்கு ஔவையாரும் சாட்சி. மிகுதியான பாடல்களை பாடியவர் யாரு பெண்கள்ல அப்படின்னா ஔவையார் தான். சங்க கால பாடிய ஔவையாரும் ஆத்திச்சூடி பாடிய ஔவையாரும் வந்து ஒருவர் அல்ல, வேறு வேறு ஆனவர்கள். பத்துப்பாட்டு அப்படிங்கிறது வந்து 8 தொகை அடிகள் நீண்டு வளரும் பாடல்களை தனித்தனியே தொகுத்து அதற்கு பற்றுப்பாட்டு என்று பெயரிடப்பட்டுள்ளது. பாட்டு அப்படின்னா 10 பாடல்கள் என்று பெயரிட்டுள்ளது. பாட்டு என்பது 10 பாடல்கள்னு பெயரிட்டுள்ளன. முருகு பொருநானூறு 12 முல்லை பெருகு வளமதுரை காஞ்சி மருவினி கோல நெடுநல் வாடை கோல் குறிஞ்சி பட்டினப்பாலை கடல் தொடும் 10. முருகு பொருநாறு 12 முல்லை பெருகு வளமதுரை காஞ்சி மருவினிய கோல நெடுநல் வாழை கோல் குறிஞ்சி பட்டினப்பாலை கடத்தொடும் 10 அப்படிங்கிற ஒரு பாடல் மூலமா 10 பாட்டு நூல்களை வந்து சொல்லியிருக்காங்க. 10 பாட்டுல வந்து சிற்றலை வந்து இந்த 10 பாட்டுல சின்ன அளவு அடி அப்படின்னா 103 அடி கொண்டது. பெரிய அளவு அடினா 782 அடிகளை கொண்டது. சிறிய அளவு அப்படின்னா 103, பெரிய அளவுனா 782 அடிகள். 103 அடிகளை கொண்ட 10 பாட்டு நூல் எது அப்படின்னா முல்லைப்பாட்டுல தான் 103 அடி இருந்திருக்கு. பெரிய அடி கொண்ட நூல் எது அப்படின்னா மதுரை காஞ்சியில 782 அடி இருக்கு. இவற்றில் ஆற்றுப்படை நூல்கள் எத்தனை அப்படின்னு பார்த்தோம்னா 5 ஆற்றுப்படை நூல்கள் இருக்கு. ஒன்று திருமுருகாற்றுப்படை, பொருநானாற்றுப்படை, திருமுருகாற்றுப்படை, பொருநானாற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, கூத்தாற்றுப்படை, இதெல்லாம் மொத்தம் 5 ஆற்றுப்படை நூல்கள் இருக்கு. ஆற்றுப்படை நூல்கள் அனைத்துமே என்னன்னா புறநூல்கள், புற வாழ்க்கை பத்தி தான் சொல்லியிருக்காங்க. ஏனைய 5 நூல்களும் அகம்புறம் சார்ந்தது. 10 பாட்டில் அகத்தனை நூல்கள் வந்து 3, அகத்தனையை பத்தி 3 நூல்கள் தான் இருக்கு. முல்லைப்பாட்டு, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை, இந்த 3 நூல்களும் அகத்தனை பற்றியது. ஆற்றுப்படை நூல்கள் 5மே வந்து புறத்தனையை பற்றியது. ஏனைய வந்து 2 அகம்புறம் சார்ந்தது. அதாவது திருமுருகாற்றுப்படை பாடியவர் யாரு அப்படின்னா நக்கீரனாரு. பாட்டுடை தலைவர் யாரு அப்படின்னா முருகன். திருமுருகாற்று பாடல்ல வந்து திருமுருகாற்றுப்படையை பாடியவர் நக்கீரனார். பாட்டுடை தலைவன் வந்து முருகன். 317 அடிகள் இருக்கு. பொருநானாற்றுப்படையை வந்து பாடியவர் வந்து முடத்தாம கன்னியார் தான் பொருநானாற்றுப்படையை பாடியிருக்காரு. 248 அடிகள் இருக்குது. பாட்டுடை தலைவன் வந்து கரிகாலன் பெருவளத்தனார் வந்து பாட்டுடை தலைவன். சிறுபானாற்றுப்படை வந்து 269 பாடல் அடிகள் இருக்குது. பாடியவர் யாருன்னா இடைக்கலிநாட்டு நல்லூர் நத்தனார் தான் வந்து பாடியிருக்காரு. யாரை பத்தி அப்படின்னா ஒய்மா நாட்டு நல்லிக்கோட்டனார் பத்தி பாடியப்பட்டது தான் என்னன்னா சிறுபானாற்றுப்படை. சிறுபானாற்றுப்படையின் பாட்டுடை தலைவன் யாரு அப்படின்னா நல்லிக்கோட்டனார். பெரும்பானாற்றுப்படை அதனோட தலைவர் யாருன்னா தொண்டைமான் இளந்திரையன் தான் பெரும்பானாற்றுப்படையோட பாட்டுடை தலைவன். பாடியவர் யாரு அப்படின்னா கருஞ்சூர் உருத்திரங்கண்ணனார் தான் வந்து பெரும்பானாற்றுப்படையை பாடியிருக்காரு. மொத்த பாடல்களின் அடி அளவு எத்தனை அப்படின்னா 500, பாடல்களோட அடி அளவு 500. முல்லைப்பாட்டு பாடியது வந்து யாரு அப்படின்னா காவிரும்பூம்பட்டினத்து பொன் வணிக மகன் நம்பூதனார் வந்து முல்லைப்பாட்டை பாடியிருப்பாரு. இதுக்கு பாட்டுடை தலைவன் இல்லை. இது மொத்த பாடல் அடிகள் என்ன அப்படின்னா 103.
மொத்த பாடல் அடிகள் வந்து 103. மதுரை காஞ்சியை வந்து பாடியவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா மாங்குடி மருதனார் வந்து மதுரை காஞ்சியை பாடியிருக்காரு. அதனுடைய பாட்டுடைய தலைவன் யாரு அப்படின்னா தலையணங்காத்த சேரு வென்ற பாண்டிய நெடுஞ்செழியனை பத்தி மாங்குடி மருதனார் வந்து பாடியிருக்காரு. அதுல 782 பாடல்கள் இருக்கு. 782 பாடல்கள். நெடுநல் வாடையை வந்து 188 பாடல்கள் இருக்கு. பாடியவர் யாரு அப்படின்னா நக்கீரனார் வந்து பாடியிருப்பாரு. யாரை பத்தி அப்படின்னா தலையணங்காத்த சேருவெந்த பாண்டிய நெடுஞ்செலை பத்தி நக்கீரனாரும் பாடியிருப்பாரு. மாங்குடி மருதனாரும் தலையணங்கணத்த சேருவென்ற பாண்டிய நெடுஞ்செல்லை பத்தி 2 பேருமே பாடியிருக்காங்க. மாங்குடி மருதனாரும் நக்கீரனாரும். குறிஞ்சி பாட்டு வந்து பாடியவர் வந்து கபிலரு. பாட்டுடைய தலைவன் இல்ல. மொத்தம் 261 பாடல் அடிகள் இருக்கு. குறிஞ்சி பாட்டுக்கு 261 பாடல் வரிகள். பாலைகள் வந்து 301 அடி பாடல் அடிகள் இருக்கு. பாடியவர் யாரு அப்படின்னா கடியலூர் உருத்திரங்கண்ணனார் அப்படிங்கிறவர் தான் பாடியிருக்காரு. எதனா பாட்டுடைய தலைவரும் கிடையாது. மலைபடு கடாம்ல வந்து 583 பாடல் அடிகள் இருக்கு. பாடியவர் யாரு அப்படின்னா இராணி முட்டத்து பெருங்குண்டர் கௌசிகனார் வந்து பெருங்குன்றூர் கௌசிகனார் தான் வந்து மலைபடு கடாம வந்து பாடியிருக்காரு. அதனோட பாட்டுடைய தலைவன் யாரு அப்படின்னா செங்கன் மாத்துவேல் நன்னன் செய் நன்னனை பத்தி பாடியிருக்காரு. நன்னன் செய் நன்னனை பத்தி பெருங்குண்டூர் கௌசிகனார் வந்து பாடியிருக்காரு. பெருங்கௌசிகனார். திருமுருகாற்றுப்படை என்னன்னு சொல்லணும்? புலவர் ஆற்றுப்படை. திருமுருகாற்றோட சிறப்பு பெயர் என்ன அப்படின்னா புலவர் ஆற்றுப்படை. பெரும்பானாற்றுப்படையோட சிறப்பு பெயர் என்னன்னா பானாற்றுப்படை. முல்லைப்பாற்றோட சிறப்பு பெயர் என்ன அப்படின்னா நெஞ்சாற்றுப்படை. முல்லைப்பாட்டோட சிறப்பு பெயர் நெஞ்சாற்றுப்படை. குறிஞ்சிப்பாட்டோட சிறப்பு பெயர் பெருங்குறிஞ்சி. மலைபடு கடாமோட சிறப்பு பெயர் என்ன அப்படின்னா கூத்தாற்றுப்படை. அதுல பட்டினப்பாளையோட சிறப்பு பெயர் வஞ்சி நெடும் பாட்டு. பட்டினப்பாளையோட சிறப்பு பெயர் என்னன்னா வஞ்சி நெடும் பாட்டு. அதாவது திருமுருகாற்றுப்படைனா புலவராற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படைனா பானாற்றுப்படை, முல்லைப்பாட்டுனா நெஞ்சாற்றுப்படை, குறிஞ்சி பாட்டுனா பெருங்குறிஞ்சி, மலைபடு கலாம் அப்படின்னா கூத்தாற்றுப்படை, பட்டினப்பாலை என்னன்னு சொல்லுவோம் வஞ்சி நெடும் பாட்டு. பட்டினப்பாலை வஞ்சி நெடும் பாட்டு. ஓகே. திருமுருகாற்றுப்படை வந்து 10 பாட்டு நூல்ல முதலாவது அமைந்திருக்கிறது எதுனா திருமுருகாற்றுப்படை. இது 10 பாட்டில் வந்து கடவுள் வாழ்த்து பாடலாக அமைகிறது. 10 பாட்டு காலத்தால் பிந்தைய நூல் தான் திருமுருகாற்றுப்படை. ஆசிரியப்பாவால் ஆனது. திருமுருகாற்றுப்படை வந்து புலவர் ஆற்றுப்படை அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதை இயற்றியவர் வந்து நக்கீரனார். 317 அடிகள் இருக்கு. பாட்டுடை தலைவனை வந்து முருகப்பெருமானை கொண்டு கடவுள் வாழ்த்த பாடியிருக்காரு. ஆபத்தில் மாட்டிக்கொண்ட ஒரு புலவன் அதிலிருந்து மீண்டு வருவதற்கான வழிமுறைகளை வந்து இந்த நூல் குறிப்பிடுகிறது. ஏனைய ஆற்றுப்படை நூல்கள் வந்து பரிசு பெற செல்வோரின் பெயரால் அமையப்பட்டது. திருமுருகாற்றுப்படை வந்து பரிசு கொடுப்போன் பெயரால் அமைக்கப்பட்டதான் இது திருமுருகாற்றுப்படை. மீதியெல்லாம் பரிசு வாங்க பெறவங்க பெயர்ல அமைஞ்சிருக்கு. இது மட்டும் பரிசு கொடுப்போர் பெயரில் அமைந்துள்ளது. அடுத்து பொருநாற்றுப்படை. 10 பாட்டுல 2வது நூலா அமைஞ்சிருக்கிறது பொருநாற்றுப்படை. இதனோட ஆசிரியர் வந்து முடத்தாமங்கண்ணியார் தான் இதனோட ஆசிரியர். பாட்டுடை தலைவர் வந்து கரிகாலம் பெருவழுத்தம் தான் இதனோட பாட்டுடை தலைவர். 248 அடிகள் இருக்குது. ஆசிரியப்பாவெல்லாம் ஆனது. ஆசிரியப்பாவில் வஞ்சி அடிகள் வந்து இடையிடையே வரவி வரும். போர்க்களத்தில் பாடுவோன் பெருநாள், அதாவது போர்க்களத்தை பாடுவர் தான் பொருநாற்றுப்படை. சிறுபான்நாற்றுப்படை அப்படின்னா 3வது அமைஞ்சிருக்கிறது. இதனோட ஆசிரியர் வந்து இடைக்காலி நாட்டு நல்லூர் நத்தனார் தான் இதனோட ஆசிரியர். 269 அடிகளை கொண்டிருக்கு. பாட்டுடை தலைவர் வந்து ஒய்மா நாட்டு நல்லிக்கோட்டையன் தான் இதனோட பாட்டுடை தலைவர். ஒய்மா நாடு என்பது திண்டிவனத்தை ஒற்றிய பகுதி தான் ஒய்மா நாடு. இடைக்காலி நாடு அப்படின்னா செங்கல்பட்டு மாவட்டத்தில் மதுராகம் தான் இடைக்காலி நாடு. ஒய்மா நாடுனா திண்டிவனத்தை ஒற்றிய பகுதி. இடைக்காலி நாடு அப்படின்னா செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தை சேர்ந்தது. வட்டத்தில் உள்ளது அப்படின்னா கடற்பகுதி. உப்பளங்களிக்கும் கடலுக்கும் இடைப்பட்ட பகுதியை தான் இடைக்காலி நாடு அப்படின்னு சொல்லப்படுவாங்க. இது கடையேழு வளர்களை பற்றி செய்தி இடம்பெற்றிருக்கு. பேகன் வந்து மயிலுக்கு போர்வை அளித்திருக்காரு. பாரி வந்து முல்லைக்கு தேர் தந்தவர். அதியமான் வந்து அவைக்கு நெல்லிக்கனை கொடுத்திருப்பாரு. காரி வந்து இரவலருக்கு வந்து குதிரையை கொடுத்தவர் யாரு அப்படின்னா காரி. நல்லி வந்து நடைபரிகாரம் முட்டாது கொடுத்திருக்காரு. இளவர்களுக்கு நாடு வழங்கி பரிசாக நல்கியவரான ஓரி அப்படிங்கிற அரசர் வந்து இரவலர்களுக்கெல்லாம் நாடுகளையே பரிசா வழங்கியிருக்காரு.
ஆய் அப்படிங்கிறவர் வந்து நிலைமணி நாகத்தை வந்து தந்தத்தையும் கலிங்கத்தையும் சிவனுக்கு வந்து அழிச்சவர் யாரு அப்படின்னா ஆய். நிலைமணியும் நாக தந்த கலிங்கங்களை வந்து சிவனுக்கு அளித்தவர் வந்து ஆய். அடுத்தது பெரும்பானாற்றுப்படை 4வதா அமைஞ்சிருக்குது. இதனோட ஆசிரியர் யாரு அப்படின்னா கடலூர் உருத்திரங்கண்ணனார் தான் பெரும்பானாற்றுப்படையோட ஆசிரியர். கண்ணன் என்பது இயற்பெயர், உருத்திரம் அப்படிங்கிறது இவரோட தந்தை பெயரா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. 500 அடிகளை கொண்டதுனால இந்நூல் ஆசிரியப்பாவால் இயற்றப்பட்டது. பாட்டுடை தலைவன் வந்து தொண்டைமான் இளந்திரன் தான் பெரும்பானாற்றுப்படையோட பாட்டுடை தலைவன். முல்லைப்பாட்டு அகத்திணை நூல் அகவற்பாவால் அமைந்தது தான் எதுனா முல்லைப்பாட்டு. 103 அடிகளை கொண்டது தான் வந்து முல்லைப்பாட்டு. இதை பாடியவர் யாரு அப்படின்னா காவிரி பூம்பட்டினத்து பொன் வணிக மகனார் நம்பூதனார் தான் முல்லைப்பாட்டை பாடியிருக்காரு. அடுத்தது மதுரை காஞ்சி. 10 பாட்டின் 6வது அமைவது மதுரை காஞ்சி. இதுவும் புறத்திணை நூல். 782 அடிகளை கொண்ட மிகப்பெரிய அடைகள் இடம்பெற்றிருக்கிறது மதுரை காஞ்சி தான். ஆசிரியப்பாவால் ஆனது. இடையிடையே வஞ்சி அடைகள் வருவி வருவதால் இதனை வஞ்சி பாட்டுன்னு சொல்லுவாங்க. மதுரை காஞ்சிய வஞ்சி பாட்டு அப்படின்னு தான் சொல்லப்படும். இதனை இயற்றியவர் வந்து மதுரை காஞ்சி என புகழ்படும் மாங்குறி மதுரார் தான் இதை இயற்றியிருக்காரு. பாட்டுடை தலைவன் வந்து தலையானங்கானத்து சேரு வென்ற பாண்டியன். தலையானங்கானத்து சேரு வென்ற பாண்டியனை பற்றிய பாட்டுடை தலைவர். இதுல பாண்டியன் நெடுஞ்செழியன். பாட்டுடை தலைவன் வந்து பாண்டியன் நெடுஞ்செழியன். கொற்றவை வழிபாடே பண்பாட்டின் நடுமணியாக பதிந்துள்ள வைரம் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா மூவா வந்து இதை பத்தி சொல்லியிருக்காரு. கொற்றவை வழிபாடே பாட்டின் நடுமணியாக பதிந்துள்ள வைரம் அப்படின்னு மூவா இதனை பாராட்டியிருக்காரு. பாண்டிமாதேவியை புனையா ஓவியம் அப்படின்னு வர்ணித்திருக்கிறது எது அப்படின்னா இந்த மதுரை காஞ்சி தான் வந்து பாண்டிமாதேவியை வந்து புனையா ஓவியம் அப்படின்னு வர்ணிக்கிறது. அடுத்தது மலைபடு கடா ஆற்றுப்படை நூல். புறத்திணை ஆசிரியப்பாவால் ஆனது. 583 அடி எல்லைகளை கொண்டது. மலைக்கு யானை ஓமித்து மலையில் உண்டாகும் ஓசைகளை கடாய் அப்படின்னு சிறப்பித்ததுனாலதான் இது என்னன்னு சொல்றது மலைபட கடாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. கடாம் அப்படின்னா யானையின் மத நீர். இதோட வேறு பெயர் என்ன அப்படின்னா கூத்தாற்றுப்படை. மலைபடு கடாமோட வேறு பெயர் என்ன கூத்தாற்றுப்படை. பாடியவர் வந்து இரணிய முட்டத்து பெருங்குன்றூர் கௌசிகனார். பெருங்கௌசிகனார் தான் வந்து இதை பாடியிருக்காரு. பாட்டுடை தலைவர் வந்து நன்னன் செய் நன்னன் அப்படிங்கிற பாட்டுடை தலைவர். மலைபடு கடம் மலைக்கு ஊமையா குறிப்பிடும் இசைக்கருவிகள் என்னென்ன அப்படின்னா முழவு அப்படின்னா பறை, ஆகுலி அப்படின்னா சிறுபறை, பதலைன்னா தபேலா, கோடு அப்படின்னா கொம்பு, பாண்டில் அப்படின்னா ஜால்ரா. நன்னன் ஆண்ட பகுதி ஜவ்வாது மலைப்பகுதி. நன்னன் ஆண்டது எது அப்படின்னா ஜவ்வாது மலைப்பகுதி. அடுத்தது நெடுநெல் வாழை. திணை வந்து முல்லை திணை, வஞ்சி திணை, அகம்புறம் கலந்த நூல். ஆசிரியப்பாவால் ஆனது. அடி எல்லை வந்து 188. தலைவன் பிரிவால் வருந்தும் தலைவுக்கு நெடிய வாடையாகும் கடமையாற்றும் வேந்தனுக்கு நல் வாடையாகும் திகழ்வதால் இது என்னன்னு சொல்றாங்க நெடுநல் வாடை என ஆயிற்று. நெடுமை கூட்டல் நன்மை கூட்டல் வாடை நெடுநல் வாழை. நெடு கூட்டல் நன்மை கூட்டல் வாடை தான் நெடுநல் வாழை. 10 பாட்டின் இலக்கிய கருவூலம் இதுதான் நெடுநல் வாழை. மொழிவள பெட்டகம் அப்படின்னு சொல்லப்படுது. சிற்ப பாட்டும் இதில் இருக்கு. தமிழ் சுரங்கம் அப்படின்னு நெடுநல் வாழையை வந்து திருவிக்கா போட்டுக்கிறாரு. தமிழ் சுரங்கம் அப்படின்னு நெடுநல் வாழையை திருவிக்கா போட்டுக்கிறாரு. இதை பாடியவர் வந்து நக்கீரனார். பாட்டுடை தலைவர் வந்து தலையானங்கணத்து சேரு வென்ற பாண்டிய நெடுஞ்செழியன் தான் இதனோட பாட்டுடை தலைவர். கோதாண்டபாணி வந்து பிள்ளை உரை எழுதியிருக்காரு. வேங்கட செட்டியாரும் உரை எழுதியிருக்காரு. திருமுருகாவோட கருத்துப்படி வாடை வந்து துன்பத்தை குறிக்கும் நூல் என்பதும் அன்பை குறிப்பது நெடு எப்படின்னும் அழியாமை குறிக்கும். எனவே அழியாது நீளும் நல்வாடை அப்படின்னு இதை புகழ்ந்திருக்காரு. திருவிக்கா அவர்கள் வந்து நெடுநாள் வாடை ஒரு பெருஞ்சுரங்கம், நக்கீரர் கண்ட சுரங்கம் தமிழ் சுரங்கம் அப்படின்னு புகழ்றாரு. நெடுநெல் வாழை ஒரு பெருஞ்சுரங்கம், நக்கீரர் கண்ட சுரங்கம் தமிழ் சுரங்கம் அப்படின்னு புகழ்றாரு. கூத்தரை களம்பெரும் கண்ணுநூல் என்று அப்படின்னு சொல்லப்படுகிறது. கூத்தரை வந்து களம்பெரு கண்ணுலர் அப்படின்னு கூறுகிறது. பண்டைய இசைக்கருவிகளை பற்றி மிகுதியாக கூறுவது என்ன அப்படின்னா இந்த நெடுநல் வாழை தான் பண்டைய இசைக்கருவிகளை பற்றி மிகுதியான கருத்துக்களை வந்து கூறுகிறது. நன்னனோட தலைநகரம் அப்படின்னா செங்கன்மா அப்படிங்கிறது நன்னனோட தலைநகரம். மலை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நவீர மலை அப்படிங்கிறது நன்னனோட மலை.
மனைவி வந்து கற்பு கொண்டு தனிக்கொடி கண்டவள். கற்பு கொண்டு தனிக்கொடி கண்டவள் தான் நன்னனோட மனைவி. ஆற்றுப்படை நூல்கள்ல இதுவே பெரியது. ஆற்றுப்படை நூல்கள்ல பெரியது எது அப்படின்னா நெடுநல் வாடை. அடுத்தது குறிஞ்சிப்பாட்டு. குறிஞ்சித்திணை பாவை வந்து ஆசிரியப்பா. அடியலை வந்து 261. வேறு பெயர்கள் என்ன அப்படின்னா பெருங்குறு களவியல் பாட்டு. பாடியவர் வந்து கபிலரு. ஆரிய அரசன் பிரகாத்தரில் தமிழ் கற்றுக் கொடுப்பதற்காக பாடியது. ஆரிய அரசன் பிரகாத்தரின் தமிழ் அகப்பொருள் மரபை அறிவுறுத்த கபிலர் இயற்றியதுதான் எது அப்படின்னா இந்த குறிஞ்சிய பாட்டு. அறத்தோடு நின்றல் துறையில் இயற்றப்பட்டது. அறத்தோடு நின்ற துறையில இயற்றப்பட்டது. 99 வகையான மலர்களை பற்றி கபிலர் வந்து இதுல குறிப்பிட்டிருக்காரு. தமிழ் தாத்தா உவேசா அவர்கள் முதலில் குறிஞ்சிப்பாட்டு ஏடுகளை திரட்டு ஒழுங்குபடுத்தி பதிப்பித்தார். இம்மலர்ல 34 அடிகள் உரைத்தமையால் கபிலர் இயற்கையை வர்ணிப்பதில் உலகிலேயே தலை சிறந்தவர் என தனிநாயக அடிகள் வந்து பாராட்டுகிறார்கள். மலர் குவியல வந்து 34 அடியில உரைத்தமையார் வந்து இயற்கையை வர்ணிப்பதில் உலகிலேயே தலை சிறந்தவர் யாருன்னா கபிலர். அடுத்தது பட்டினப்பாலை. பட்டினப்பாலை திணை வந்து நெய்தல் திணை பாலை திணையும் சேர்ந்தது. துறை வந்து பொருவாயின் பிரிவுர் கருதி தலைவன் செலவழுங்குதல். செலவழுங்குதுன்னா செல்ல விடுதல் அப்படின்னு அர்த்தம். பாவை வந்து இடையிடையே ஆசிரியப்பா அமைந்த வஞ்சி நெடும் பாட்டு. வஞ்சி நெடும் பாட்டு அப்படின்னா பட்டினப்பாலை. தலைவனை பிரிந்து வஞ்சி பாடுவா அப்படின்னு நாம வச்சுக்கோங்க. வஞ்சி நெடும் பாட்டு அப்படின்னா பட்டினப்பாலை. பாலைத்திணையும் காவிரி பூம்பட்டினத்து நகரின் வளத்தையும் வந்து ஒருங்கே கூறுவதால் பட்டினப்பாலை அப்படின்னு சொல்லப்படுது. பாளையத்தை பற்றியும் பாலைத்திணை பற்றியும் காவிரம் பூம்பட்டினத்தை பற்றி சொல்றங்காட்டி இது பட்டினப்பாலை அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதோட வேறு பெயர்கள் வஞ்சி நெடும் பாட்டு, பாலைப்பாட்டு. பாட்டுடை தலைவர் வந்து சோழன் கரிகாரன் தான் இதனோட பாட்டுடை தலைவர். பாடியவர் வந்து கலியூர் உருத்திரங்கண்ணனார் தான் பட்டினப்பாளையை பாடியிருக்காரு. உரை எழுதியவர்கள் வந்து மறைமலை அடிகள், ராகவையங்கார் இவங்கெல்லாம் உரை எழுதியிருக்காங்க. பட்டினப்பாலை வந்து பாடியமைக்காக கடியலூர் உருத்திரங்கண்ணனாருக்கு கரிகால சோழன் வந்து பட்டினப்பாலை பாடியதற்காக உருத்திரங்கண்ணனாருக்கு வந்து 1,100,000 பொற்காசுகள் வந்து பரிசளித்தான் அப்படின்னு கலிங்கத்து பரணி வந்து சொல்லுது. இந்நூல் அரங்கேற்றப்பட்ட இடம் அப்படின்னா 16 கால் மண்டபம். இந்நூல் அரங்கேற்றப்பட்ட இடம் 16 கால் மண்டபம். ஓகே, அடுத்த இதில் பார்க்கலாம். ஓகேங்களா?